ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். நிறைய பேர் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாவில் பார்த்தா ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி, வீடியோக்குள்ள போயிடலாமா? உன்னை எதுவுமே நான் பண்ணல. நாளைக்கு எங்க ஊர்ல வந்து கிளினிக்ல ஒரு அப்ரண்டிஸ் ஆபரேஷன் ஒன்று இருக்குது. என்ன போக சொல்றான், போய் அட்டன் பண்ண சொல்றான். எனக்கு முன்ன பின்ன ஆபரேஷன் பண்ணி பழக்கம் இல்லை. எனக்கு நீ என்ன ஒரு உதவி பண்றேன்னா, இப்ப சட்டையை கட்டிட்டு அது மாதிரிலாம் வேணாம், பயமா இருக்கு. வீட்டுக்கு ஒரே பையனா ப்ளீஸ், நான் வேணாண்ணா. நான் சொல்றேன் கேளுப்பா. சட்டையை கட்டிட்டு நான் என்ன பண்றேன், சின்னதா ஒரே ஒரு கீரல் வீட்டுக்கு ஒரே பையனா நான் கொலை பண்ண போறேன்னா, இப்ப சின்னதா கீரல் போடுறான். பாத்துக்கிறான். உண்மையில ஒரு கார்ல நல்லா சூப்பரா பிராங்க் பண்றாரு மக்களே. நல்லா நல்லா இருக்கு ஒரு வீடியோ எல்லாமே. கானா வினோத் சார் பாருங்க சார். மேகம் கருக்குது, சிரிக்குது, சாரல் அடிக்குது, எச்ச துப்புற மூஞ்சில. நல்லா கலாய்க்கிறாரு கானா, நல்லா கலாய்க்கிறாரு அவரு கானா. அவர் பேரு சரியா ஞாபகம் வரல. கானா வினோத் தானே. நல்லா ஒரு இது வாட்டர் மெலன் ஸ்டார் நல்லா கலாய்க்கிறாரு. ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும், பாடுற மாட்டை பாடி கறக்கணும், ஓடுற மாட்டை ஓடி கறக்கணும், படுக்கிற மாட்டை படுத்துதான் கறக்கணும். அந்த சவுண்ட் எங்கேதுல எடிட் பண்றீங்க? அவன் பேசுற பாஷை எனக்கு புரிய மாட்டேங்குது தம்பி. நீயே கொஞ்சம் கேட்டு சொல்லிடுறியா? உங்க அப்பா பேர் என்னன்னு கொஞ்சம் கேளு. அப்பா பேர் என்ன? உங்க அம்மா பேர் சுண்டலா. சுண்டக்கடலை சுண்டலா, வேப்பிலை சுண்டலா கேளு. சுண்டக்கடலை சுண்டலா, வேர்க்கடலை சுண்டலா. ஏய், அவங்க உட்கார்ந்திருக்காங்க பாரு, அவங்களோட மைக் கொடுங்க. அண்ணா, ஐயா உங்க பேர் என்னன்னு கேளுமா. உங்க பேர் என்ன? சுந்தர். சுந்தர் புளியா மரத்துல டக்குன்னு கவுண்டர் போடுறாரு வினோத்தண்ண. வேற லெவல். நீங்க உங்க வீட்டுல சிக்கன் 65 செய்யணுமா? செய்யணுங்க. இங்க வெளியே போய் செய்யணும். ஏய், இது பண்ணக்கூடாதுன்னு காமெடி பண்ணாரு பிக் பாஸ்ல. போலீஸ் ஆன் டியூட்டி. புனே ஸ்வீட் தானே? ஆமா ப்ரோ, நான் தான் புனே. சொல்லுங்க. கங்க்ராச்சுலேஷன் ப்ரோ, போலீஸ் ஜாயினிங் லெட்டர் வந்திருக்கு. ஹெல்மெட் ஆகடா. யாரையுமே நம்பாத. எதுக்காக நீ வந்தியோ அதை மட்டும் நம்பு. அதுதான் உண்மை. உன்னையே நம்பலாமா? வாணி யோசனை பண்ணுங்க. ஐயோ. முருகன் மீது ஒருதலை காதல். முருகனை சிறப்பாட்டு அடிச்சு பாக்குறாரு, போக மாட்டேங்கிறான். அவன் அம்பேத்கரை பேசுவான், அவன் வள்ளுவரை பேசுவான், வரலாற பேசுவான், வைகுந்தரை பேசுவான். எனக்கு ஓட்டு போடுங்க, வீட்டுல கொண்டாந்து மாட்டி தர்றேன். பொருள் எடுத்து சீமானே குத்துற மாதிரில இருக்கு. கூச்சவே பட மாட்டான். அடுத்த அப்பனை தாப்பன்னு சொல்லிக்குவேன், இன்சுலின் போட்டுக்குவேன். தமிழ்நாட்டின் சாபக்கேடு. அப்படித்தான் இருக்கு. ஆனா அந்த வீடியோ bunch of personal pronouns. Okay? ஐ சிங் யூ சிங், நீங்க சிங்கான்னு கேக்குறேன். அந்த இது கட்டலையே. சரி, முடிச்சு மச்சான், முடிச்சு மச்சான். அந்த நாய்க்கு வாய் பேச முடிஞ்சுன்னா உண்மையில அது இன்னும் அசிங்கமா பேசும் போல இருக்கு. இப்போ விஜய் சேதுபதி சார் வராரு, உங்ககிட்ட சொல்றாரு, நீங்க போறதுக்கு இப்ப இங்க இருக்கிறீங்களா அங்க இருக்கிறீங்களா உங்களை கேக்குறாரு. நீங்க என்ன சார் சொல்லுவீங்க? அந்த ஹவுஸா எங்க இருந்தாலும் ஓகே சார். அப்ப வீட்டுல போய் இருந்துட்டாருன்னா என்ன பண்ணுவேன்? வினோத்தனா எங்க இதுல கவுண்டர் டக்குன்னு போறீங்க. வேற லெவல். இல்லைங்க ஏங்க, இந்த பக்கத்து வீட்டுக்காரி காலையில இருந்து வந்து உங்களுக்கு கூப்பிட்டு இருக்கா, வந்து என்னன்னு கேளுங்க. என்னம்மா உங்களுக்கு? உங்க போன் நம்பர் தான் வேணும். ஏன் நம்பரா? இந்த தெருவில் 90 வீடு இருக்குது. ஏன் நம்பர் மட்டும் எது கேட்குறேன்? பார்க்குறவங்களாம் என்ன நினைப்பாங்க? எனக்கு 1008 வேலை இருக்குது, முடிக்கிறதுக்கே 12 மணி ஆயிடும். நீ வேற டென்ஷன் பண்ணிட்டு இருக்காது. உங்ககிட்ட பேச 10 நிமிஷம் வேஸ்ட் ஆகிடுச்சு. தயவு செஞ்சு போயிடு, புரிஞ்சுதா? ஓகே, புரிஞ்சுது. கிட்டலாம் இப்படிதாங்க பேசணும். அவரு நம்பரே கொடுத்துட்டாருங்க.
அந்த அக்காவுக்கு இது புரியல பாருங்களேன். எல்லாமே கண்டஸ்டன்ட் நிறைய பிக் பாஸ் வீடியோவே வருது. யாருக்கு கிளாஸ் வச்சது? யாரு கிளாஸ்? அவ்வளவுதான் உனக்கு. கிளாஸ் வச்சு தப்புன்னு ஒத்துக்கணும். புரியுதா? தப்புன்னு ஒத்துக்கணும். நீ அதை நீ மென்னு சாப்பிடுறதுனால யார் வச்சுன்னு மாத்தணும். மென்னு சாப்பிட ஊச்சு பண்ணாத. கையில எடுக்காத, கையில எடுக்காத, கையில எடு. ஹலோ, எவ்வளவு வச்சு செய்ய முடியுமோ வாட்டர்மெலன் வச்சு செய்யறீங்க. எண்டிங் அன்எக்ஸ்பெக்டட். இதே மாதிரி நிறைய வீடியோ வருதுங்க இப்போ வேற அன்எக்ஸ்பெக்டட் சொல்லி நம்மளும் பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஆனா ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது. இது வேற புதுசா இப்ப ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்குது. குதிரை என்ன நினைக்குது, தினமும் வந்து இந்த சாதனா இருக்கல்ல, சாதனா வந்து நம்ம மேலேயே ஏறாளே, தினமும் நம்ம மேலேயே ஏறாளே, நம்ம ஒரு தடையாச்சும் அந்த குதிரை நினைக்குது. குதிரை அது என்ன நினைக்குது? அப்புறம் நம்ம கருப்பு நீ இந்த மாதிரிலாம் கதை இல்லைன்னா நான் அந்த குதிரை நான் அந்த மாதிரிலாம் நான் ஷார்ட் பிலிம்லாம் எடுக்க மாட்டேன். நான் கடுப்பாயிருவேன். ஒரு தடையாச்சும் தன்னுடைய காதலை வெளிப்படுத்தணும் அப்படின்னு நினைக்குது. மாத்திட்டான். ஆமா, அப்படி ஒரு காதல் வேற ஒரு சொல்ல வந்தா மாத்திட்டான். குதிரை எப்பறம் வெளிப்படுத்தும் காதலை? நீங்க குதிரை மேல ஏறுறீங்கல்ல, ஆமா, அது காதல் கிடையாது. அதே அந்த குதிரை வந்து ஐயோ, நான் நினைச்சதான் அவ இதான் சொல்லுவோன்னு நினைச்சேன். ஆனா சொல்லல. அதுக்காகத்தான் அப்படின்னு நினைச்சுக்கலாம் நம்மளே. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாவில் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.